கட்டா குஸ்தி 2 பார்த்துட்டு வரேன். ரொம்பவே வந்து என்டர்டெய்னிங்கான ஒரு படம் அண்ட் ஃபன்னாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து சோஷியல் மெசேஜ் அந்த மாதிரி கொடுத்து ப்ளஸ் என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு காம்போ மாதிரி ஆக்டிங்கும் எல்லாருமே வந்து சூப்பராக இருந்தது. பார்ட் 1 வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து விமன் சென்ட்ரிக் அண்ட் என்டர்டெய்னிங் அந்த மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் வந்து விமன் சென்ட்ரிக் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் வந்து கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன் அந்த மாதிரி எல்லாமும் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. லைக் நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸாகவும் வந்திருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஆமாம், தேட்டரில் நான் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. நீங்கள் வந்து அதை போய் பார்த்துருங்க. அதை விட இந்த செகண்ட் பார்ட் இன்னும் செம்மையா காமெடியா இருக்கு. சிரிச்சு சிரிச்சு கண்ணில் இந்த தண்ணியா வந்துச்சு. ஆமா, செம்மையா இருக்கு. ஃபேமிலி ஃபுல்லா வந்து பார்க்கலாம். சின்ன பசங்க கூட பார்க்கலாம். இன்னும் சின்ன பசங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. என்ன சொல்ல வராங்க? அது மெசேஜ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படி நல்லா இருக்குதோ அந்த மாதிரி நல்லா தான், வீட்டுக்குள்ள எப்படி நடக்குதோ அதுதான் மாதிரி தான் இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்துல என்ன நடக்குதோ பார்த்து ரசிச்ச மாதிரி தான் இருக்குது. மூவி பார்த்த மாதிரியால இல்லை. ஜென்ஸ் லேடிஸ் இல்ல, ரெண்டு பேருமே ஈக்குவலா வேணும்னு தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க அவங்க பொதுவா. விஷ்ணு சார் எவ்வளவு டவுன் டு எர்த்தா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காங்க. இதை விட இன்னும் பெட்டர் வரும். ஆனா இதுவே போதும், நல்லா செம்மையா இருக்கு. முன்னாடி விட இப்பதான் இன்னும் நல்லா எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் செம்மையா இருக்கு ரெண்டு பேருக்கும். அந்த குஸ்தி சண்டை போடுறப்பதான் லாஸ்ட் 1 பாயிண்ட்ல வின் ஆகுறது. அவங்க திருப்பியும் மயக்க போட்டு விழுந்தாங்க, திருப்பியும் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இதுதான் செம்மையா இருக்கு ட்விஸ்ட். விஜய் சாரா அந்த பாட்டு செம்மையா இருக்கு. ஃபுல்லா செம்ம வைபா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. அவங்க ஹீரோயின் என்ட்ரி இன்னும் செம்மையா இருந்துச்சு. விசில் அனல் படுத்துச்சு. அவ்வளோதான் சார். ஓகே, மெசேஜ் ஃபேமிலியோட பார்க்கலாம். இட்ஸ் குட் ஃபார் கன்வேயிங் குட் மெசேஜ் ஃபார் த சொசைட்டி. ஆக்டிங் வெரி நைஸ் அண்ட் டீசன்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் கேன் கம் வித் அலாங் வித் கிட்ஸ். Comedy part is enjoyable. Both first part and second part is படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய காமெடி இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட எனக்கு செகண்ட் பார்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபுல் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. பயங்கரமாக ஃபுல் மூவி லைக் ஸ்டார்ட் டு எண்ட் செம்மையாக இருக்குது. லேக் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதெல்லாம் நல்லாவே இருந்தது. ரொம்ப செம்மையா இருக்கும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழணும். அது நல்லா இருக்கு. அது பெட்டரா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. சார் விஷ்ணு சார் இது நல்லா இருக்கு. ஹீரோயின் மேடம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா காமெடியாக எடுத்திருக்காங்க. அதனால ஒரு வாட்டி ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்ட் 1 பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். இதில் கல்யாணம் ஃபேமிலியோட காட்டுறாங்க. அதே மாதிரிலாம் இல்லை, வேறு மாதிரி தான் இருக்குது. காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது. காமெடியும் தனியாக யாரும் இல்லை. படம் அப்படியே இதுவாக தான் போகும். காமெடியாக தான். ஆமாம், அது நல்லா இருக்கும். அந்த சீனு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். கலாய்க்கிற மாதிரிலாம் இல்லை. அது அவங்கள சேர்த்து வைக்க ஒன்று பண்ணுவாங்க. அது கொஞ்சம் இதுவாகிடும். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆமாம், ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. டேரக்டர் நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. குழந்தையும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மியூசிக் காமெடி எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. கண்டிப்பாக பார்க்கலாங்க. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி. நேற்று ஆக்சுவலாக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. இல்லை, அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனாக என்ன ஃபீலிங் இருக்குங்கிறது எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நானும் செல்லா சார் பேசும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லும்போது யோசிங்க செல்லா, எனக்கு எப்படி தெரியும்னு. ஆமாம், இல்லை உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அப்படி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதை தாண்டி செல்லா சாருக்கு பயங்கரமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொண்டாட்டிகள் பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு. அது அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய. அவர்கிட்ட நான் கேட்பேன், நீங்கள் கருணா சொன்ன கேரக்டரா ஆக்சுவலாக இல்லை வீரா கேரக்டரான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு படம் ஒரு சீன் இப்படி வச்சிருப்பாரு, ஒரு சீன் அப்படியே வச்சிருப்பாரு உல்டாவா. ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. படம் பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியாக இருக்குன்னாங்க. ரொம்ப நியாயமாக இருக்குது. நீங்கள் யாரையும் தப்பு ரைட்டுன்னு சொல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற பேலன்ஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. அது ஓகே.
எனக்கு எந்த ஸ்ட்ரகிளுமே இல்லை. இல்லை அது நான் எனக்கு ஐ ஹாவ் டு தேங்க் செப்பரேட்லி சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அவரோட என்டையர் டீம் என்னை ஹெல்ப் பண்ண, என்னோட பாடி டபுள்ஸ் எல்லாருமே அவ்வளோ சேஃபாக எங்களை ஃபைட்டுக்கு ஹெல்ப் பண்ண. அதனால மட்டும்தான் நம்ம அவ்வளோ கன்வின்சிங்காக இதை பண்ண முடிஞ்சது. ஏன்னா 6-7 days நைட் ஷூட் இருந்தது, என் பாடி தாங்கலை அவ்வளோ. ஆனால் சார் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனால் ஐ ஹாவ் டு தேங்க் தி என்டையர் டீம், அவ்வளோ நல்லா. நிறைய அடியெல்லாம் பட்டது ஆக்சுவலாக, மண்டெல்லாம் அடிபட்டு கிருன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸ்க்ரீனில். உங்களுக்கு மட்டும் நல்ல கதைகள் தொடர்ந்து தமிழ்ல கிடைச்சிட்டே இருக்கு, அதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா? கண்ணு வைக்காதீங்க, அப்படியே போட்டோம். இல்லை 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 நான் வெயிட் பண்ணி சூஸ் பண்ணிட்டுருக்கேன். கட்டகுசி எனக்காக ஃபர்ஸ்ட் பார்ட் கிடைச்சிது, செகண்ட் பார்ட் அப்படியே வந்து அமைஞ்சு. அதுக்கப்புறம் மாமன் வந்தது. மாமன் என்ன மக்கள்கிட்ட ரொம்ப ஆக்சுவலாக ஃபுல் ஃபேமிலிஸ்குள்ளே போக வச்சது கட்டகுசியும் மாமனும் தான். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல். இன்னும் அதே மாதிரி படம் வரணும், அதுதான் நான் சூஸ் பண்ணுவேன் ஒரு இதில். பண்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை, அது இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய